ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அதாவது இன்றைக்கி என்ன விலாக்ஸ்னால், என்னோடய பிறந்தைக்கு போகிறேங்க. அங்கே வந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். வாங்க உறவுகளே போகலாம். எங்கள் ஊர் கோவில் அம்மன் கோவிலில் வந்து சின்ன கோவிலை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தியிருக்காங்க. அதனால் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சரி வெள்ளிக்கிழமை அதனால் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்படியே போகையில் இளங்காத்து வீசுதே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் பாடினார். நானும் அப்படியே பாடிக்கிட்டே பைக்கில் போனாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் சைடு என்னென்னா வந்து கிராமம் தானே, எப்போவுமே விவசாயம் பண்ணுவாங்க. அங்கே எந்த நாளுமே வந்து தரிசாவே போட மாட்டாங்க. எப்போவுமே விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மழை இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வறண்டு போச்சுங்க பூமி. அதனால் வந்து நீர்ப்பாசனம் இருக்கவங்க மட்டும்தான் விவசாயம் பார்க்குறாங்க. ஏன்னா பம்ப் செட் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க. அந்த தரிசு நிலமே பார்க்க முடியாது. ஏன்னா காளைக்கு குருவை அப்படின்னு ஒரு மாதம் கூட கேப் இல்லாமல் இங்கே வந்து நடவு, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க. அவ்வளோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் இப்போ தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நீர்ப்பாசனம் இருக்கவங்க மட்டும் விவசாயம் பார்க்குறாங்க. சாயந்தர வேளையில் அப்படி போகையில் காற்றடிக்கும் பாருங்க, அப்போ அவ்வளோ சூப்பரான மண் வாசனை வருங்க. அது என்ன சொல்கிறது, அதை வந்து உணர தான் முடியுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னதுன்னா வந்து கருது பறக்கிட்டாங்க, மறுபடியும் நடுறதுக்காண்டி வந்து தொழி உழுது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. கருது பறக்கணும் ஒரு 2 நாளே வந்து தொழி உழுது போட்டுருவாங்க. திருப்பி அங்கே நாற்று பாவி வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து நட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் செய்வாங்க. பட் இப்போ தண்ணி இல்லாததுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ரூட்லையெல்லாம் நான் சின்ன வயசில் நிறைய டைம் திருவிழாவுக்கு நடந்தெல்லாம் போயிருக்கேன். அந்த சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வந்தது. ஏன்னா வந்து அப்போ இருக்க சந்தோஷங்கள் வந்து இப்போது வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போல்லாம் கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு. அதனால் ஓகேங்க, நல்லபடியாக வந்துட்டோம். முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து சாமியும் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு அவரையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே உறவுகளே, போயிட்டு வருகிறேன். பாய்.